Mary does not keep her books under double entry system. From the following details, prepare trading and profit and loss account for the year ending 31st March 2019 and a balance sheet as on the date. ஸோ இதுவும் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போய் எதை பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து இங்கே இருக்குது எவ்வளோ அமௌண்ட்னா 2,80,000 என்னது ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பார்க்க சொன்னேன்னா சேல்ஸ் இருக்கா பர்ச்சேஸ் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். நீங்கள் பாருங்கள் கிரெடிட் பர்ச்சேஸும் இருக்குது கிரெடிட் சேல்ஸும் இருக்குது. அப்போ சேல்ஸும் இருக்குது பர்ச்சேஸும் இருக்குது. அடுத்து நான் என்ன சொன்னேன் க்ளோசிங் டேட்டாஸ் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். இப்போ இங்கே பாருங்கள் க்ளோசிங் டேட்டாஸ் இல்லை க்ளோசிங் டேட்டாஸ் இருக்குது. அப்போ க்ளோசிங் டேட்டாஸ் கண்டுபிடிக்கணும் நமக்கு எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் க்ளோசிங் டேட்டாஸை கண்டுபிடிக்க முடியும். க்ளோசிங் டேட்டாஸ் எதுக்காக வேணும்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அதை என்ன பண்ணணும் அசட் சைட் கொண்டு போகணும். சரியா அதுக்காக வேணும். ஓகேவா. ஸோ இப்போ இது பாருங்கள் இந்த கொஷினில் வந்து கேஷ் புக் ஃபார்மேட் கொடுத்துருக்கான். இப்போ இந்த கேஷ் புக் ஃபார்மேட்டில் வந்து பாருங்கள் சேல்ஸ்னால் என்ன மீனிங் கேஷ் சேல்ஸ்னு அர்த்தம். டெட்டாஸ்னால் என்ன மீனிங் டெபிட் சைடு டெட்டாஸ் கிட்டேருந்து ரிசீவ் பண்ண அமௌண்ட்டுன்னு அர்த்தம். புரியுதா. அப்போ இது வந்து பார்த்தோன்னா இது பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணியிருக்க அமௌண்ட்டு கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ண அமௌண்ட்டு வேஜஸ்க்கு பே பண்ண அமௌண்ட்டு சண்டே எக்ஸ்பென்சஸ்க்கு பே பண்ண அமௌண்ட். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நம்ம டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்க்கு என்ன எடுப்பீங்க ஓப்பனிங் டேட்டாஸ் வந்து எந்த சைடு வரும் கிரெடிட் சைடு வரும். சரியா. பேலன்ஸ் ப்ரோடன் வந்து கிரெடிட் சைடு வரும். அடுத்து கேரி டவுன் வந்து க்ளோசிங் டேட்டாஸை நம்ம என்ன பண்ணோம் டெபிட் சைடு கண்டுபிடிக்கணும். சரியா. அப்போ டெபிட் சைடுக்கு மேலே. சரியா. அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோசிங் டேட்டாஸை கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ப்ரோடன் வந்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு வந்து பேலன்ஸ் ப்ரோடன் 1,30,000. அப்போ கிரெடிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கேரி டவுன் வரும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு மேலே நம்ம என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கிரெடிட் சேல்ஸ் இந்த சைடு வரும். பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம எந்த சைடு கண்டுபிடிப்போம் இந்த சைட் கண்டுபிடிப்போம். அதாவது டெபிட் சைட் கண்டுபிடிப்போம். அப்போ என்ன பண்ணால் கிரெடிட் சைட்ஸ் வந்து டெபிட் சைட் போட்டுடணும். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டேட்டாஸ் வந்து 3,40,000. அப்போ அது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்போ கேரி டவுனுக்கு மேலே வரும். அதாவது வந்து கிரெடிட் சைடுக்கு மேலே வரும். சரியா. கிரெடிட் சைடில் கேரி டவுனுக்கு மேலே வரும். சரியா. அடுத்து வந்து பாருங்கள் வேறு என்ன போட்டிருக்கலாம் வேறு எதுவும் இல்லை இதில். ஓகேவா. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் க்ளோசிங் டேட்டாஸை கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் டேட்டாஸை கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணணும்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட் கொண்டு வரணும். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் இப்போ வரிசையாக சொன்ன பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேஷ் புக்லேருந்து வரலாம். ஓகேவா. இந்த சம்ஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் 18 மாடல். ஓகேவா. இப்போ சேல்ஸ் வந்து என்னது கேஷ் சேல்ஸ். ஓகேவா. அப்போ என்ன ஆகும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணணும் கேஷ் சேல்ஸையும் இந்த கிரெடிட் சேல்ஸையும் என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸை அவுட்டர் காலமில் கொண்டு வரணும். அடுத்தது டெட்டாஸ் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸை நம்ம என்ன பண்ணணும் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிட்டோம். வேறு எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதை விட்டுடணும். சரியா. அப்போ ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் அது வராது. அடுத்தது பர்ச்சேஸ் என்ன பர்ச்சேஸ் இது வந்து கேஷ் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் வந்து 1,50,000 கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 1,80,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டெபிட் சைட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட மீனிங் என்னது கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ். இப்போ இது என்ன பண்ணக்கூடாது எடுத்துக்க கூடாது. சரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அது ஒரு எக்ஸ்பென்ஸ். அப்போ எங்கன்னா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. அடுத்து சண்டே எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. ஓகேவா. அடுத்தது பாருங்கள் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எங்கே வரும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். சரியா. அடுத்த ஸ்டாக் எங்கே வரும் அதே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். சரியா. ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக் இன்னொரு இடத்துல வரும். அது எங்கே வரும்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். ஓகே. அடுத்து சண்டே டேட்டாஸ் தான் க்ளோசிங் டேட்டாஸ் நம்ம கண்டுபிடிச்சி அசஸில் போட்டுருவோம். அடுத்து சண்டே டேட்டாஸ் வந்து க்ளோசிங் டேட்டாஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். அடுத்து ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அசட்ஸ். அப்போ அது எங்கே வரும் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். இப்போ பாருங்கள் கிரெடிட் பர்ச்சேஸ் போட்டாச்சு கிரெடிட் சேல்ஸ் போட்டாச்சு. ஓப்பனிங் கேபிட்டல் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியில் ஃபஸ்ட்டு வரும். சரி. ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ இந்த ஃபர்னிச்சருக்கு என்ன இருக்குன்னா நமக்கு டெப்ரிசியேஷன் இருக்குது. அப்போ இந்த ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நம்ம அசஸில் போடும்போது அதை என்ன பண்ணோன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா 8,000. அப்போது 80,000 8,000 போயிடுச்சுன்னா அவுட்டரில் வந்து 72,000 போடணும். அந்த பேலன்ஸ் அமௌண்ட் எடுத்து வந்து எங்கே காமிக்கணும்னா வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எங்கே காமிக்கணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடுக்கு வந்து காமிக்கணும். சரியா. நெக்ஸ்ட் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 19. இந்த சம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இல்லுஸ்ட்ரேஷனோட மாடல். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் அரவிந்த் கேரிஸ் அண்ட் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் அண்ட் டஸ் நாட் கீப் ஹிஸ் புக்ஸ் ஆன் டபுள் என்ட்ரி பேசிஸ். த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஹவ் பீன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஹிஸ் புக்ஸ். ஓகேவா. ஸோ இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எதை பார்க்கணுன்னா ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த சம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டலே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். சரியா. அடுத்து என்ன பார்க்கணும் சேல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த சம்ஸில்
டியூரிங் த இயர் 7,70,000 அப்போது சேல்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ கண்டுபிடிக்க தேவை பார்க்கணும். ஸோ அப்போ அங்கே பாருங்கள் கீழே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கான், ஆனால் பர்ச்சேஸ் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும், பர்ச்சேஸை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். சரி, அடுத்தது என்ன பார்க்கணும்னா க்ளோசிங் டேட்டாஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ க்ளோசிங் டேட்டாஸ் இருக்குது, க்ளோசிங் டேட்டாஸ் இருக்குது. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஓப்பனிங் கேபிட்டலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த 31/12/2017 தான் ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன். இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் எங்கே வரும், அசட் சைடு வரும். ஸ்டாக் இன் ட்ரேட் எங்கே வரும், அசட் சைடு வரும். டெட்டாஸ் எங்கே வரும், அசட்ஸ் வரும். கிரெடிட்டாஸ் வந்து லைபிலிட்டி வரும். கேஷ் அட் பேங்க் வந்து அசட்ஸ் வரும். அப்போது எப்பவுமே வந்து அசட் சைடு தான் அதிகமாக இருக்கும். அந்த அமௌண்ட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் லைபிலிட்டி நமக்கு என்ன கிடைக்கும், ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அது எதுக்காகனா கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ப்ராடவுன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா எங்கே வரும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு வரும். சரி, எவ்வளோ அமௌண்ட்டுனா 50,000. அப்போ கேரிடவுன் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு வரும். சரியா? ஸோ அப்போ டெபிட் சைடு எவ்வளோ 45,000. அதுக்கு மேலே என்ன ஆகும்னா கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ். அப்போ கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் எவ்வளோ 6 lakh. சரியா? வேறு ஏதாவது இதில் இருக்கான்னு பார்க்கணும். வேறு எதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குது பாருங்கள். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆகும், அந்த கேரிடவுனுக்கு மேலே வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து எவ்வளோனா 30,000. ஓகே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை போகிற மாதிரி. ஓகே, அப்போ என்ன பண்ணோம், எல்லாத்தையும் வந்து டோட்டல் வந்து எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு கொண்டு போய்ட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் கிடைக்கும். சரியா? கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து எந்த சைடு கிடைக்கும்னா நம்மளுடைய கிரெடிட் சைடு கிடைக்கும். ஸோ டெபிட் சைடு வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும், அந்த அமௌண்ட் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரெடிட் சைடுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அதான் என்னது, கிரெடிட் பர்ச்சேஸ். புரிஞ்சிச்சா? ஸோ அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் எடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சாரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் போட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டு கீழே கிரெடிட் பர்ச்சேஸ் போட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம போட்டுக்கலாம். சரியா? இப்போ அடுத்தது போய் ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஓகே, இப்போ இதில் பார்த்தோன்னா க்ளோசிங் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், பேலன்ஸ் ஷீட்டில் யூஸ் பண்ணோம். இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் 2,40,000. அப்போ எங்கே வரும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு. ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு வரும். இன்னொன்று எங்கே வரும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். சரியா? அடுத்தது க்ளோசிங் டேட்டாஸ் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு. கிரெடிட்டாஸ் வந்து க்ளோசிங் டேட்டாஸ் 45,000 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு. கேஷ் அட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 53,000. அது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு. ஓகேவா? ஸோ அதர் இன்ஃபர்மேஷனில் பாருங்கள் வேஜ். ஸோ இந்த அசட்ஸ் போடும்போது இதுக்கு வந்து நம்ம வந்து இது இருக்கான்னு பார்க்கணும். டெப்ரிஷியேட் லேண்ட் அண்ட் பில்டிங், ப்ரொவைட் 1,500 ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். அப்போது இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபஸ்ட்டு போடும்போது 2,40,000க்கு மைனஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ், 5%. அப்போது 2,40,000. அப்போது 10% வந்து பார்த்தீங்கன்னா 24,000, 5% பார்த்தீங்கன்னா 12,000. அப்போ 12,000 மைனஸ் பண்ணி என்ன பண்ணோம், பேலன்ஸ் அமௌண்ட் 2,28,000. சரியா? நம்ம என்ன பண்ணோம், அவுட்டர் காலமில் போடணும். அந்த 12,000 அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். சரி, அடுத்து இந்த டெட்டாஸ் போடும்போது 51,500. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1,500. அப்போ லெஸ் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். அப்போ பேலன்ஸ் அவுட்டர் காலமில் வந்து 50,000 வரும். அந்த 1,500 வந்து இன்னொரு இடத்துல எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே நம்ம போட்டாச்சு. கிரெடிட்டாஸ் போட்டாச்சு, கேஷ் அட் பேங்க் போட்டாச்சு. ஓகே, இப்போ வேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு த ஆஃபீஸ். அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. ஓகேவா? இது ஒரு எக்ஸ்பென்சஸ், ஆனால் இட் இஸ் ரிலேட்டட் டு ஆஃபீஸ். ஓகேவா? அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. அது சண்டே எக்ஸ்பென்ஸும் வந்து பார்த்தோன்னா ரெலவெண்ட் டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ். அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. கேஷ் பை டு கிரெடிட்டாஸ் வந்து ஒரு இடத்துல தான் எடுக்கணும். அது எங்கே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் தான் எடுக்கணும், மற்ற வேறு எங்கேயும் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ட்ராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் வந்து என்ன பண்ணணும், ட்ராயிங்ஸை மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போது இந்த சேல்ஸை யூஸ் பண்ணியாச்சு. சரி, டோட்டல் சேல்ஸ் இந்த டோட்டல் 7,70,000 எங்கே எடுத்துகிட்டு போகணும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு எடுத்துகிட்டு போகணும். சரியா? அதுக்கு என்ன இருக்குன்னா கீழே பாருங்கள், சேல்ஸ் ரிட்டர்ன் 25,000 இருக்குது. அப்போது 7,70,000 மைனஸ் 25,000 போட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை அவுட்டர் காலம்னு கொண்டு போகணும். சரியா? இந்த டெப்ரிஷியேட் லேண்ட் அண்ட் பில்டிங் போட்டாச்சு, ப்ரொவைட் டவுட்ஃபுல் டெப்ஸ் போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம என்ன பண்ணோம், சம்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 20th sum. ஓகேவா? செல்வம் டஸ் நாட் கீப் his books under double entry system. From the following information, prepare trading and profit and loss account and balance sheet as on 31/12/2018. ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்கள், இது எல்லாமே ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன், இது க்ளோசிங் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எதை பார்க்கணும் நான் சொன்னேன், ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இதில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அடுத்தது சேல்ஸ் இருக்கா பர்ச்சேஸ் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அப்போது கேஷ் சேல்ஸ் இருக்குது, கிரெடிட் சேல்ஸ் இருக்குது, கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது, கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்குது. அப்போது அதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. அடுத்து என்ன சொன்னேன், க்ளோசிங் டேட்டாஸ் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அப்போது க்ளோசிங் டேட்டாஸும் இருக்குது, க்ளோசிங் டேட்டாஸும் இருக்குது. அதாவது க்ளோசிங் டேட்டாஸ் பாருங்கள் 1 lakh, க்ளோசிங் டேட்டாஸ் வந்து 21,000. ஓகே, அப்போது இதில் எல்லாமே இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா ஓப்பனிங் கேபிட்டல் போடணும். என்ன பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் போடணும். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எதுக்கு யூஸ் பண்ணணும், இந்த ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணணும். மிஷினரி எங்கே வரும், அசட் சைடு வரும் 60,000. கேஷ் அட் பேங்க் 25,000 எங்கே வரும், அசட் சைடு வரும். சண்டே டேட்டாஸ் 70,000 எங்கே வரும்னா அசட் சைடு வரும். ஸ்டாக் 45,000 எங்கே வரும், அசட் சைடு வரும். பில்ஸ் ரிசீவபிள் வந்து 20,000 எங்கே வரும், அசட் சைடு வரும். பேங்க் லோன் வந்து 45,000 லைபிலிட்டி சைடு வரும். சண்டே கிரெடிட்டாஸ் வந்து 25,000 வந்து லைபிலிட்டி சைடு வரும். சரியா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோன்னா அசட்ஸ் தான் எப்பயுமே அதிகமாக இருக்கும். அந்த டோட்டலை வந்து லைபிலிட்டி கொண்டு போய்ட்டு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் சம்ஸ் போகிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வரிசையாக வரலாம். சரிங்களா? இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் வந்து ஹெட்டிங் போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், மிஷினரி போடும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு 60,000. சரி, அந்த மிஷினரிக்கு ஏதாவது இது இருக்கான்னு பார்க்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். டெப்ரிஷியேஷன் பாருங்கள், ரைட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் 10%. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா 60,000, டெப்ரிஷியேஷன் வந்து 10%. அப்போது 60,000 வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட் போட்டு இன்னர் காலமில் போட்டு லெஸ் டெப்ரிஷியேஷன் எத்தனை பர்சன்ட், 10%. அப்போ 6,000 பேலன்ஸ் வந்து 54,000 அவுட்டர் காலமில் போடணும். அந்த 6,000 அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இன்னொரு இடத்துல எங்கே போடணும்னா, அப்போ லெஸ்னா என்ன சைடு, ஆப்போசிட். அப்போ எங்கே வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். சரியா? அடுத்தது கேஷ் அட் பேங்க் எங்கே வரும்னா அசட்ஸில் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸில் வரும். சண்டே டேட்டாஸ் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸில் இன்னர் காலமில் போடணும். சரி, அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். கிரியேட் ரிசர்வ் ஃபார் 1% ஆன் டேட்டாஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ்னால், அப்போ லெஸ் டவுட்ஃபுல் டெப்ஸ். இப்போ 1% எவ்வளோனா 1,000 rupees. அப்போ பேலன்ஸ் 99,000 அவுட்டர் காலமில் போடணும். அந்த 1,000 வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்னொரு இடத்துல போனாலும் அப்போ லெஸ்னா ஆப்போசிட் சைடு. அப்போ எங்கே வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் என்ன பண்ணணும், ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் போட்டு 1,000 rupees போடணும். அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு யூஸ் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வரும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல எங்கே வரும்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வந்துடும் 22,000. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் தான் யூஸ் பண்ணணும். எங்கே வரும்னா அசட்ஸில் வரும். சரியா? பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ். பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைபிலிட்டி. அப்போ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். சரி, அடுத்து சண்டே கிரெடிட்டாஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். சரியா? இப்போ பாருங்கள், கேஷ் சேல்ஸ். ஸோ கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சைடு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போடணும். சரி, அவுட்டர் காலமில் போடணும். அதேமாதிரி கேஷ் பர்ச்சேஸ் 8,000, கிரெடிட் பர்ச்சேஸ் 52,000, மொத்தம் 60,000 என்ன பண்ணணும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போடணும். ஸோ வேஜஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்பென்சஸ், இப்போ வந்து ஒரு ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ். அதனால் அது என்ன ஆகுனா 6,000 வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். சேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,500 வந்து ஒரு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். இட் இஸ் ரிலேட்டட் டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்ஸ். அப்போ அது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. அது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு போட்டுருவோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ஆஃபீஸ். சரியா? ஸோ அப்போ அது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. இப்போ ட்ராயிங் 60,000 எங்கே வரும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் வந்து ட்ராயிங்ஸை மைனஸ் பண்ணணும். இந்த அடிஷ்னல் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டலோடு என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். முடிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து எல்லாமே போட்டாச்சு. இப்போ அந்த அடிஷ்னல் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிட்டலேருந்து என்ன பண்ணணும், ஆட் நெட் ப்ராஃபிட். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், ஆட் அடிஷ்னல் கேபிட்டல். சரி, அதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். இல்லைனா அந்த நெட் ப்ராஃபிட்டுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன பண்ணலாம், அடிஷ்னல் கேபிட்டல் போட்டுக்கலாம். போட்டு இந்த சம்ஸை என்ன பண்ணணும், ஃபுல்லாக பண்ணணும். இந்த 17, 18, 19, 20 இந்த 4 சம்ஸுமே இதோட மாடல் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷனோட மாடல் வச்சு என்ன பண்ணலாம், சம்ஸ் அழகாக போடலாம். நீங்கள் நிறைய பேர் இல்லுஸ்ட்ரேஷன் எனக்கு சென்ட் பண்ணல, நீங்கள் அதை சென்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த எக்ஸசைஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.